பெரிய எதிர்பார்ப்பு வந்து கூலி படத்துக்கு இருக்கு. படம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது. இல்லை, லோகேஷ் கனகராஜுக்கு இங்கே வந்து ஒரு பெரிய ரசிகர் கூட்டம் இருக்குது. இந்த முறை வந்து அவர் நம்ம ஸ்லிப் ஆகிடக்கூடாது. ஏன்னா இப்போ லியோவில் வந்து நிறைய விமர்சனங்கள் இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் வந்து ரொம்ப புவராக இருக்குது, இன்னும் பெட்டராக பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பல பேர் விமர்சனம் சொன்னாங்க. விஜயுடைய அப்பாவே ரொம்ப கடுமையாக ஒரு சார்ஜ் வச்சார் லோகேஷ் கனகராஜ் மேலே. இப்படிலாம் பண்ணுறீங்க, என் பையனை நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு கொண்டு வந்தேன், நீங்கள் இப்படிலாம் பண்ண எப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு பேட்டியெல்லாம் கொடுத்தாரு. அது லோகேஷ் கனகராஜுக்கு பெரிய மன உளைச்சலை ஏற்படுத்தியிருந்தது. ஏன்னா நான் ஃபோன் பண்ணி அவர் எடுக்கலை, என் ஃபோன் நான் திரும்ப உங்களை கூப்பிட்றேன்னு சொல்லிட்டு இந்த நிமிஷம் வரைக்கும் கூப்பிடல அப்படின்லாம் சொன்னார். அப்போ அவருக்கும் ஒரு வருத்தம் இருக்குல்ல, நம்ம அவர்கிட்ட என்ன பதில் சொல்கிறது? ஏன்னா ஒரு படம் சரியாக வராமல் போகிறதுக்கு டைரக்டர் மட்டும் காரணம்னு நம்ம சொல்லிடுறோம். ஆனால் அவருக்கு என்னென்ன சிக்கல் வந்ததுங்கிறத அவர் வாயால் சொன்னால் தான் நமக்கு தெரியும். அப்போ அவர் இவ்வளோ பிரச்சனைகள் எனக்கு இருக்குது, நீங்கள் பாட்ட வெளியில் இருந்து பேசிட்டீங்க அப்படின்னு போய் அவர்கிட்ட சொல்ல முடியாதுல்ல. அப்போ இதையெல்லாம் எங்கே அவர் ரெக்டிஃபை பண்ணி சொல்ல முடியும்னா அடுத்து வர்ற படத்தில் தான். நான் வந்து சரியாக தான் இருக்கேன், எனக்கு சரியான ஒத்துழைப்பு இருந்தால் இந்த படத்தை நான் நல்லா கொண்டு வந்திருப்பேன்னு சொல்கிறதுக்காக இன்னொரு படத்தை அவர் வெற்றி படமாக கொடுக்கணும். அப்போ இந்த படத்தில் கமிட் ஆகும்போதே அவர் என்ன சொல்கிறாரு, சார் என்னை வந்து நெருக்கடி கொடுக்காதீங்க, ஒரு டேட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டு இதற்குள்ளே நீங்கள் வரணும்னு சொல்லாதீங்க, என்னை கொஞ்சம் ஃப்ரீயாக ஒர்க் பண்ண விடுங்க, நான் ஒரு நல்ல படம் எடுத்தாரேன்னு தான் போய் கமிட் ஆகுறாரு. அவங்களும் ரொம்ப ஃப்ரீ ஹேண்டடாக நீங்கள் ஓகே எல்லாம் உங்கள் என்ன கேட்குறீங்களோ தர்றோம் அப்படின்னு தான் சன் பிக்சர்ஸ் வராங்க. அதே மாதிரி ஒரு கேட்டதெல்லாம் அவங்க கொடுத்தாங்க. அவ்வளவு செலவு பண்ணி இந்த படத்தை உருவாக்கியிருக்கிறாங்க. லோகேஷ் கனகராஜ் ரொம்ப சின்சியராக எடுத்திருக்காரு. ஸோ அதனால் இந்த படத்தின் மீது நம்ம சந்தேகப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கட்டாயமாக நல்ல படமாக இருக்கும்னு நம்ம உறுதியாக நம்பலாம். அதை தாண்டி அதில் ஏதாவது குற்றம் குறைகள் இருந்ததுன்னா அது Meenakshi College of Nursing, Mangadu and Arulmigu Meenakshi College of Nursing, Kanjipuram. BSc, MSc and Post Basic BSc.